Hello friends, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க sairashiq. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாள் முழுக்க ஏசி ஓடினாலும் கரண்ட் பில் கம்மியா வரதுக்கான ஒரு 10 விதமான டிப்ஸ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் சொல்ல போறது எல்லாமே ஏசி மெக்கானிக் சொல்லி கொடுத்த சின்ன டிப்ஸ் தாங்க. ஆல்ரெடியே சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நீங்க வந்து இத ஃபாலோ பண்றது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப கம்மியா வரும். சோ என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரூமுக்கு ஏத்த மாதிரியான ஏசி வந்து நீங்க செலக்ட் பண்ணனும். ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்க அப்படினா ஒண்ணும் செய்ய முடியாது. பட் இனிமே ஏசி போட போறீங்க அப்படினா உங்க ரூமுக்கு ஏத்த மாதிரியான ஏசி வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதுல நிறையவே மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ இனிமேல் தான் ஏசி போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 10க்கு 10 ரூமாக இருந்துச்சுன்னா 1 டன் அளவுக்கு ஏசி போதும். 10க்கு 15 ரூமுக்கு 1 டன் தேவைப்படும். அதுக்கு மேலே இருக்க ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 டனுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வந்து இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கும் போதே வந்து 5 ஸ்டார் ஏசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து கம்மியாக எடுத்து கொடுக்கும். அடுத்தது ஆல்ரெடியே ஏசி போட்டிருக்கவங்களுக்கு கூலிங் வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து மெக்கானிக் கூட்டு சரி பண்ணாமல் அப்படியே வந்து கூலிங் வந்து 17, 16 அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து தூங்கிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு ஏசி வந்து கரண்ட் பில் வந்து ஜாஸ்தி வருமே தவிர உங்களுக்கு கூலிங் கம்மியாக தான் வரும். ஏன்னா சில ஃபால்ட்டுக்குனால உங்களுக்கு ஏசியோட கூலிங் வந்து கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டஸ்ட்டு உள்ள அதிகமாக இருந்துச்சுனாலோ அல்லது உங்களுக்கு அந்த கேஸ்லாம் வந்து எதுவும் லீக் ஆகுது அப்படின்னாலோ உங்களுக்கு கூலிங் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து நீங்கள் நல்ல ஒரு மெக்கானிக் கூட்டு சரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரண்ட் பில்லை வந்து உங்களால் மிச்சப்படுத்த முடியும். பொதுவாக ஏசி பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணி சரி பார்த்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் சம்மர் வரும்போது நீங்கள் வந்து மறுபடியும் சர்வீஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏசி போடும்போது ஃபேனும் வந்து ஹை ஸ்பீடில் போட்டுட்டு தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஏசியும் ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்பவே ஜாஸ்தியாகும். இல்லை என்னால் ஏசி ஓடினாலும் என்னால் ஃபேன் போடாமல் தூங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்விங்குன்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேனை வந்து ஒரு 1 அல்லது 2ல் வச்சுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு கரண்ட் பில் வந்து கம்மியாக தான் ஆகும், ரொம்ப ஜாஸ்தியாக வராது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கக்கூடிய ரூமில் வந்து இரும்பு, சில்வர், அலுமினியம், பித்தளை இந்த மாதிரியான பாத்திரங்களோ அல்லது மற்றபடியான பொருட்களோ நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பீரோலாம் வந்து ஏசி வச்சுருக்க ரூமில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது தவிர்த்து மர வேலைப்பாடுள்ள கபோர்டு, கட்டில் இதெல்லாம் இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது வந்து கூலிங் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. ஆனால் இதுவே இரும்பு, அந்த அலுமினிய பாத்திரம், மேலே பரனில் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங்கை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், நல்லா வந்து அதுக்குள்ள கூலிங்கை இழுத்துக்கும். இதுவே பீரோலாம் வச்சிருக்கோம், இரும்பு பீரோலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே இழுத்துக்கும். அதனால வந்து நம்ம ரூமை வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங் படுத்துறதுக்காக நமக்கு கரண்ட்டை வந்து ரொம்பவே இழுத்து கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ இரும்பு, சில்வர், அலுமினியம், பித்தளை இது போன்ற பொருட்களை வந்து நீங்கள் ஏசி வச்சிருக்கக்கூடிய ரூம்லேருந்து நீங்கள் எடுத்துருங்க. அடுத்து மெக்கானிக் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி போடுறோம் இல்லையா, அந்த ரூமுக்கு மேலே வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுவே வந்து எம்டியாக மொட்டை மாடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாடிக்கு மேலே நம்ம ஏசி ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் சைஸுக்கு மணல் வந்து நல்லா கொட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொட்டி விடுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மேல் தளம் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஹீட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கனால நமக்கு உள்ள கூலிங்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஆகிடும். ஸோ இது மூலிமா நமக்கு கரண்ட் பில்லும் வந்து ரொம்பவே கம்மியாக வரும். ஸோ உங்களோட ஏசி ரூமுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மேலே வந்து மொட்டை மாடியாக இருக்குதுன்னா கீத்தோ அல்லது மணலோ அல்லது சாக்கு பையோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஏசி ரூம் வந்து ரொம்ப ஹீட் ஆகாதனால நம்மளோட கரண்ட் பில் வந்து நம்மளால் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி போட்டிருக்கும் போது கதவு, ஜன்னல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூடி இருக்கணும். கொஞ்சம் கூட வந்து நமக்கு கேப்பில் வந்து நமக்கு வெளியில் வந்து அந்த கூலிங் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து திருப்பி வந்து ரூமை வந்து கூலிங் பண்ணுறதுக்காக அது வந்து கரண்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜன்னலெல்லாம் வந்து நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸ்க்ரீன் கூட போட்டு வைக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காற்றை வந்து வெளியில் அனுப்பாமல் பார்த்துக்கும். கதவுலாம் கூட நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கதவு கடியில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து அந்த காற்று வெளியில் போகாத மாதிரி மேட்டோ அல்லது வேறு என்ன பொருளை வச்சு நீங்கள் கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க ஏசி போட்டிருக்கும் போது. ஸோ இதனால் நம்மளால் கரண்ட் பில்லை வந்து நிறையவே வந்து கம்மி பண்ண முடியும். மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே நைட் ஃபுல்லாகவே ஏசி ஓடும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக கூட ஓடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 16, 17 கூலிங் வச்சுட்டு நம்ம ஃபுல் நைட் அப்படியே தூங்குறதுனால நமக்கு கரண்ட் பில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கூலிங் செட் பண்ணாமல் ஒரு மிதமான கூலிங்கில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் ஃபுல்லாக கூட தூங்கலாம். உங்களுக்கு அதிகமான கரண்ட் பில் வராது, ரொம்பவே வந்து பவர் சேவ் ஆகும். அடுத்தது பொதுவாக யாருமே வந்து ஏசியோட ட்ரிப்பர் ஆஃப் பண்ணி வைக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் போயிட்டே தான் இருக்கும், நமக்கு அது தெரியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் மட்டும் இல்லாமல் அடுத்த சம்மர் வர வரைக்குமே அந்த ட்ரிப்பர் ஆஃப் பண்ண மாட்டாங்க, எப்போவாச்சும் போடுவாங்க நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்வேஸ் ட்ரிப்பர் ஆனில் இருந்தால் கூட நமக்கு கரண்ட் பில் ரொம்பவே செலவாகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நார்மலாகவே ஏசிக்குள்ளே டஸ்ட்டு படியும் போது கூலிங் வந்து கம்மியாகும். அந்த சமயத்தில் நம்ம வந்து கூலிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 16, 17 வச்சுட்டு ஹை கூலிங்கை வச்சு நம்ம தூங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு கரண்ட் செலவாகும். இதை கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த ஏசிக்குள்ளே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த நெட் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கூலிங் கிடைக்கும். ஸோ இந்த சின்ன விஷயத்தை நம்ம ருட்டீனாக செய்யும் போது நமக்கு ரொம்பவே கரண்ட் செலவு மிச்சமாகும். அடுத்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் எங்கேயாவது வெயிலில் போயிட்டு உள்ளே வரும் அப்படின்னு சொன்னால் உடனே ஏசி ஆன் பண்ணிவிட்டு 16, 17 உடனே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்த உடனே வந்து 26, 27 அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கொஞ்சம் கூலிங் வந்து ஜாஸ்தி பண்ணும்போது நமக்கு கரண்ட் பில் ரொம்பவே சேவ் ஆகும். எடுத்த உடனே நீங்கள் வந்து 16, 17 வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுக்காக கரண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே செலவாகும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்த எல்லாமே வந்து சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.